காங்கோவுக்கு நீங்கள் போகாதீங்க, உகாண்டாவுக்கு நீங்கள் போகாதீங்க. ஆஸ்திரேலியா, கனடா, இந்தியா உட்பட பல நாடுகள் அவங்களுடைய குடிமக்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன். இங்கெல்லாம் ஏன் போகக்கூடாது அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பதில் எபோலா அப்படிங்கிறது தான். இந்த எபோலா அவுட்பிரேக் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப பெருசாக பேசப்படுது. குறிப்பாக காங்கோவில் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு நபர் இறப்பதை நம்மளால் பார்க்க முடியுமா? மனசு துடிச்சிடும். ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி பல 100 மனிதர்கள் இறந்து போக போகிறாங்க. அந்த 100 மனிதர்கள் இறப்பதனால் அடுத்த ஒரு 1000 பேர், அடுத்த ஒரு 1,00,000 பேர் இறந்து போக போகிறாங்க. அந்த நாடே சுடுகாடாக மாறப்போகுது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இது எல்லாமே இந்த 2026 நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த எபோலா அவுட்பிரேக் அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமானதா? காங்கோவில் இருக்கக்கூடிய மக்கள் இதிலேருந்து தப்பிப்பாங்களா இல்லையா? இதில் பின்னணியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல் என்ன? இது எல்லாத்தையும் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நிறைய என்ஆர்ஐக்கள் நம்ம வீடியோவை பார்ப்பீங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். என்ஆர்ஐ கஷ்டப்பட்டு வெளிநாட்டிலேருந்து சம்பாதிச்சு பணத்தை இந்தியாவுக்கு அனுப்பி வைப்பீங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதில் கொஞ்சம் செலவு பண்ணிவிட்டு மீதம் இருக்கிறத சேர்த்து வச்சு கொஞ்சம் ரியல் எஸ்டேட்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கடந்த ஒரு வருஷத்தில் 7% இருக்குது. அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு அனுப்பக்கூடிய பணம் இங்கே டெப்ரிசியேட் ஆகிட்டே இருக்குது. அது கண்டிப்பாக என்ஆர்ஐக்கு நஷ்டத்தை தருது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்தில் தான் என்ஆர்ஐ இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதும் அதில் கிடைக்கக்கூடிய லாபமும் இரண்டுமே டாலரில் இருந்துச்சுன்னா எஸ், கிஃப்ட் சிட்டி வழியாக இப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால் செய்ய முடியும். HDFC லைஃப் அவங்களுடைய இன்டர்நேஷனல் குளோபல் மல்டி அசெட் ஸ்ட்ராட்டஜி ஃபண்ட் NF அப்படிங்கிறது அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இதை பத்தி மேலும் டவுட்ஸ் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு, அதுவும் தமிழே தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். NAV $10 நீங்க எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்றதுக்கோ அதில் கிடைக்கக்கூடிய லாபத்துக்கோ நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டாம். அதாவது ஜீரோ டாக்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. மார்க்கெட் நல்லபடியாக பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும்போது நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் பணம் அப்படிங்கிறத அவங்க இக்விட்டிஸ்ல கொண்டு போடுவாங்க. இல்ல மார்க்கெட் ஒலைட்டைலா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கிறதுக்காக கோல்டுல, இல்ல ஒரு கட்டத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லபடியாக பூம் ஆயிட்டு இருக்குன்னா ரியல் எஸ்டேட்ல கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இதுக்கு பின்னாடி நாம எந்த விதமான ஒரியும் பண்ண வேண்டாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபண்ட் மேனேஜர் இதை உங்களுக்காக செஞ்சிருவாங்க. ஸோ எல்லாம் வித் குளோபல் டைவர்சிஃபிகேஷன், டாக்ஸ் டைவர்சிஃபிகேஷன், அது கூடவே அசெட் டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறதும் கிடைச்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், மந்த்லி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதும் கிடைக்கும். அலோகேஷன் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சார்ஜும் கிடையாது. ஸோ என்ஆர்ஐ இது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள் மட்டும்தான் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. எபோலா வைரஸ் அப்படிங்கிற அந்த வைரஸ் பொதுவாக யாரை தாக்கும் அப்படின்னு கேட்டால் அனிமல்ஸை தான் அதிகமாக தாக்கும். இந்த அனிமல்ஸ் குறிப்பாக ஃப்ரூட் பேட் அப்படின்னு சொல்கிறாங்க, பழங்களை தின்று வாழக்கூடிய வௌவால்கள். இந்த வௌவால் அப்படின்னு சொன்னாலே கொரோனா வைரஸ்லேருந்து நமக்கு அந்த பயம் அப்படியே உள்ளூர இருக்கத்தானே செய்யும். இந்த வௌவால்கள் அது பாட்டுக்கு இந்த எபோலா வைரஸை மனிதர்களிடம் பரப்பி விடுமா அப்படின்னு கேட்டால் எஸ். இன்ஃபெக்டட் அனிமல்ஸை ஹேண்டில் பண்ணும்போதோ இல்லை அது சாப்பிட்ட பொருளை மனிதர்கள் சாப்பிடும் போதோ இந்த எபோலா வைரஸ் அப்படிங்கிறது பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பரவுன எபோலா வைரஸ் அடுத்ததாக ஒரு மனிதனிடமிருந்து இன்னொரு மனிதனுக்கு எப்போது பரவும் அப்படின்னு கேட்டால், ஒரு மனிதனுடைய எய்தர் வொமிட்டாக இருக்கலாம், இல்லாட்டி பிளட்டாக இருக்கலாம். இந்த லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, இதை இன்னொரு மனிதனுடைய உடம்புக்கு போகும்போது அதன் வழியாக இந்த எபோலா வைரஸ் பரவும் அப்படிங்கிறது தான் இப்போ வரையிலும் நம்முடைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து வைத்திருக்கக்கூடிய உண்மைகள். அப்போ இந்த எபோலா வைரஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக பேசப்படுதுன்னு கேட்டால் எஸ். இந்த எபோலா வைரஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதில் அதிகமாக இது நாள் வரையிலும் நம்ம பார்த்த ஸ்பீஷஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜைரா அப்படிங்கிறது தான். இந்த சைரே இல்லாட்டி ஜைரா அப்படின்னு சொல்கிறது 66.6% இது நாள் வரையிலும் நம்ம கண்ட எபோலா வைரஸ் பாதிப்பு அடைந்த ஸ்பீஷஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஒரு ஸ்பீஷஸ் இருக்குது சுடான், 48.5%. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய காங்கோலலாம் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்பீஷஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்டிபிகயோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீஷஸ் தான். இந்த பண்டிபிகயோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பீஷஸ் எபோலா வைரஸ் அப்படிங்கிறது காங்கோல அதிகமாக இருக்கிறதுனாலையும், குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை அச்சப்படுத்துவதாகவும் இருக்கிறதுனாலையும் இதை எப்படி கட்டுப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுவரையிலும் உலகம் பார்க்காத ஒரு பெரும் ஆபத்து இது அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க. எஸ், இதை ஏன் அப்படிங்கிறத கனெக்டிங் த டாட்ஸ் வழியாக ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம். நாம் சிம்பிளாக பார்த்தாலும் அங்கே அவதிப்படக்கூடிய மனிதர்கள் கொடூரமாக அவதிப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த பதிவு முடியும் போது உங்களால் கண்டுக்கிட முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம், காங்கோ மினரல்ஸ் ரிச் ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். மினரல்ஸ்னால் கோல்டு இருக்குது, கொபால்ட் இருக்குது, கோல்டன் இருக்குது.
இவ்வளவு ரிச்சான ஒரு நாடா அப்படின்னு கேட்டால், ஆனால் அங்கே வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே ரொம்ப புவராக இருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகள், உள்நாட்டு புரட்சி, உள்நாட்டு போர், தீவிரவாதம், ஏகப்பட்ட முதலாளித்துவ நாடுகளுடைய கட்டமைப்பு, அவங்களுடைய அடியாட்கள் இப்படின்னு சொல்லி இந்த ஆப்பிரிக்க நாடுகளே அவங்க நிம்மதியாக வாழ விடவே மாட்டாங்க. அப்படி ஒரு நாடு தான் இந்த காங்கோ, ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஆர்சியில் தான் இப்போ எபோலா வைரஸ் பரவி இருக்கு. அந்த பரவுன்னு அந்த நாட்டுக்கு யாரும் போகக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை பல நாடுகளும் கொடுத்துட்டு வராங்க. மே 2026 எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு கஷ்டமாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு திடுதிப்புன்னு ஒரு ரிப்போர்ட் வந்து விழுகுது. கிட்டத்தட்ட 900க்கும் அதிகமான நபர்கள் எபோலா வைரஸால் பாதிப்படைஞ்சிருக்கலாம் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. 900க்கும் அதிகமான நபர்கள், 200க்கும் அதிகமான நபர்கள் இறந்தது எபோலா வைரஸால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. 100க்கும் அதிகமான நபர்கள் இப்போது அந்த எபோலா வைரஸால் பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மே மாதம் 2026 இப்போ தான் தொடங்கியிருக்கு இந்த எபோலா வைரஸினுடைய அவுட் பிரேக். தொடங்கின கொஞ்சம் நாட்கள்லேயே உலக நாடுகள் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. காரணம், இந்த எபோலா வைரஸுக்கு இதுவரையிலும் வேக்சின் அப்படிங்கிறது, அதாவது தடுப்பு மருந்தோ இல்லை அதை காப்பாற்றுறதுக்கான மருந்து எதுவுமே இல்லை. எபோலா வைரஸ் நம்மளை தாக்கி விட்டது என்றால் 2 வாரம் எடுக்குமா அதனுடைய அறிகுறிகள் வெளியில் தெரிகிறதுக்கு. மலேரியா, ஃப்ளூ மாதிரி அதே மாதிரி தான் இந்த எபோலா வைரஸினுடைய சிம்டம்ஸும் இருக்கும். கடைசியாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயிற்றுப்போக்கு உருவாகும், வாந்தி உருவாகும், இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஒவ்வொன்றா செயலிழந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு டெத் அப்படிங்கிறது இருக்கும். பட் இது எல்லாருக்குமே இருக்காது. மெஜாரிட்டியான மனிதர்கள் இதிலிருந்து தப்பித்து விடுவார்கள். ஆனால் ஒரு நாட்டில் போஷாக்கே இல்லை, சத்தான சாப்பாடே இல்லை, தண்ணியே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகளில் இந்த மாதிரியான வைரஸ் பாதிப்பு எந்த அளவுக்கு மரணத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க. புனியா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியில் தான் அதிகமாக இந்த எபோலா வைரஸ் அப்படிங்கிறது பாதிப்படைஞ்சிருக்கு. ஆனால் இது சாதாரண பகுதி கிடையாது. இந்த புனியா அப்படிங்கிற பகுதியெல்லாம் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆன மனிதர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ காங்கோ ஒரு நல்ல நாடு அப்படின்னு சொல்லலை, ஒரு ஏழ்மையான நாடுன்னு மட்டும்தான் நான் சொன்னேன். இதே காங்கோக்குள்ளே பதவி வெறி பிடித்து நிறைய பேர் இருக்காங்க. இதே காங்கோவை நாங்கள் தான் கட்டுப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி பல குழுக்கள் இருக்காங்க. இந்த குழுக்கள் இல்லாட்டி போராட்ட வீரர்கள்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் அப்படின்னு சொல்லலாம், தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க என்ன செய்வாங்கன்னா, மைனிங் எந்த இடத்துல அதிகமாக நடக்குதோ அந்த ஏரியா என்னுடைய கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதன் வழியாக மனிதர்கள் சஞ்சரிக்க முடியுமா, நடக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை அவனுங்க அடிமையாக பயன்படுத்துவாங்க. எந்த தொழிலுக்காக அப்படின்னு கேட்டால் மைனிங்காக தான். ஸோ இங்கே இந்த புனியா அப்படிங்கிற இடத்துலலாம் உள்நாட்டு போர் அப்படிங்கிறதுலாம் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குல்ல. ஒவ்வொரு குழுக்களிடையே உள்நாட்டு புரட்சி அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். ஏகப்பட்ட அது ஒரு மெஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மனிதர்கள் அங்கே இருந்தால் நம்ம செத்துருவோம், அங்கே இருந்தால் நம்மளை கொன்னுருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வராங்க. அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நடக்குது. கிட்டத்தட்ட 50 லட்சம் நபர்கள் டிஸ்பிளேஸ் ஆகி ஒவ்வொரு இடத்துல தங்கியிருக்காங்க. ஸோ இந்த 50 லட்சம் மனிதர்கள் வெவ்வேறு இடங்கள் இருந்தாலும் இந்த புனியா அப்படிங்கிற பகுதியெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000க்கும் அதிகமான நபர்கள், நாம் ஒரு 1000 பேர் வாழக்கூடிய ஒரு நிலப்பகுதி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே 10,000 நபர்கள் டெண்டில் மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த 10,000 மனிதர்கள் வெளியில் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. வெளியில் போனால் கொன்னுருவாங்க. உள்ளேயே அவங்களுக்கு தேவையான சாப்பாடுலாம் கிடைக்குதான்னு கேட்டால் பல வெளிநாட்டு தொண்டு நிறுவனங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய சாப்பாடு, ரெட் கிராஸ் சொசைட்டிலேருந்து எல்லாமே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு கொடுக்கறது. அதை தாண்டி மைனிங்க்கு வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மைனிங்க்கு வேலைக்கு போய் அவங்க சாப்பாடு உண்டாக்குறது, இப்படின்னு சொல்லி தான் அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஸோ இவங்க எல்லாமே தங்கியிருக்கிறது டெண்டுக்குள்ளே அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இங்கே தான் எபோலா வைரஸினுடைய பரவல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி ஸ்டார்ட் ஆகணுன்னே இந்த எபோலா வைரஸை தடுப்பதற்கு என்ன செய்யணும்? ஃப்ளூயிட் அப்படிங்கிறது நம்ம கைகளில் நம்ம வாய் வழியாலாம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கைகளை சுத்தமாக கழுக வேண்டும். போதுமான அளவுக்கு தண்ணீர் இருக்கான்னு கேட்டால் இல்லைங்க. சாப்பாட்டுக்கு வழியே இல்லை, அங்கே தண்ணீரும் கிடையாது. தண்ணீர் இல்லாததுனால இவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியுமா? இந்த கையை கழுகுவதற்காக சோப்பு இருக்கான்னு கேட்டால் சோப்பு சுத்தமாக இல்லை. அங்கே சோப்பு இல்லை, அங்கே சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாதனால சோப்பும் அங்கே கிடையாது. சரி, சோப்பு இல்லை, தண்ணி இல்லை அப்படின்னா சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா, சாம்பலை வச்சு நல்லா கையை இப்படி போடுவாங்களாம், இப்படி தேய்ப்பாங்க. அப்படி தேய்ச்சிட்டு மண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண்ணுக்குள்ளே கையை விட்டுட்டு இப்படி செய்வாங்களாம். அந்த கொடுமை என்னென்னா, அந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே போயிடக்கூடாது, இல்லாட்டி நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாதிப்பு அடைந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை தடுப்பதற்காக வேறு வழியே இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சில பொருள் இருக்குது, அது தாவரங்கள் இருக்குது, அந்த தாவரத்தில் வரக்கூடிய ஃப்ளூயிடு இல்லாட்டி இந்த மாதிரி சாம்பல், மண், இதை வச்சு என்ன செய்வாங்க, கையை கழுகி கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகுது. 1000 நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரே ஒரு தெர்மாமீட்டர் தான் இருக்கான். இந்த 10,000 நபர்களுக்கு சேர்ந்து ஒரு 5-6 தெர்மாமீட்டர் தான் இருக்கான்.
இந்த தெர்மாமீட்டரை வச்சு அவங்க ஒவ்வொரு டிசீஸாக கண்டுபிடிக்க, அது ஃபீவர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளவு க்யூ நிற்குமா. எனக்கு வயிற்றுப்போக்கு ஆகுது, எனக்கு வாந்தி ஆகுது, எப்போலாவா, நான் செத்துருவேனா பிழைப்பேனா, எனக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்டால் மருந்து சப்ளை சுத்தமாக கிடையாது. சாப்பாடு கிடையாது, கை கழுவ தண்ணி கிடையாது, அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. மருத்துவர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அங்கே தான் அடுத்த சிக்கல் உருவாகுது. ஆல்ரெடி அவங்க சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, கோபத்தின் உச்சியில் இருக்காங்க, வேலை இல்லை, அரசாங்கம் சரியில்லை, வெளியில் போனால் கொன்னுருவாங்க. அந்த எரிச்சலோடு சேர்ந்து ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதன் இறந்துடுறான், எபோலா வைரஸால் பாதிப்படைஞ்சிட்டான். அந்த அந்த பாடியை அவன்கிட்ட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அது எப்படி நீ என் பையனுடைய பாடியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸை சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பேரண்ட்ஸ் அங்கே மருத்துவக் குழுவில் இருந்த கொஞ்சம் பேர் அடிக்கிறாங்க, அடிச்சுட்டு அந்த கேம்பை விட்டு வெளியில் போகிறாங்க. பட் உண்மை என்னென்னா அந்த கேம்பை விட்டு வெளியில் போனவங்களுக்கு எப்போலா இருந்திருக்கு. ஸோ இவங்களை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இவங்களால முடியுமா, இந்த மருத்துவ குழுவால் முடியுமா, அங்கே இருக்கக்கூடிய காவலாளர்களால் முடியுமான்னு கேட்டால் இல்லை, போக முடியாது. இதை ஒரு பார்டரை தாண்டி இன்னொரு பார்டருக்கு போயிட்டு அடுத்த குகை, அடுத்த நபர்கள், அடுத்த அந்த புரட்சி, இல்லாட்டி அடுத்த பிரச்சனை, வெடிகுண்டை வச்சு வெடிச்சிருவாங்க, லோக்கல் குண்டுகளை வச்சு போட்டு தள்ளிடுவாங்க, இல்லாட்டி துப்பாக்கி சூடு நடத்திடுவாங்க, போக முடியாது. சரி, இந்த இடத்துல அடுத்த சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டால், வெளிநாடுகள்லேருந்து யாருமே உள்நாட்டுக்கு அங்கே காங்கோக்கு போகாதீங்க, உகாண்டாக்கு போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா உகாண்டா பார்டர், இந்த பார்டர் ஏரியா உகாண்டா அப்படின்னு சொன்னோன்னே எல்லா சர்வீஸையும் நிப்பாட்டிட்டாங்க, உகாண்டாவும் நிப்பாட்டிட்டாங்க. யாரும் காங்கோக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுனால, அவங்களுடைய வான்வெளி, அவங்களுடைய ஷிப் இது எதுவுமே வர்றதில்லாதனால அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பிஸ்னஸும் சுத்தமாக படுத்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த காங்கோவில் இருக்கக்கூடிய லோக்கல் பிஸ்னஸும் சுத்தமாக இல்லை. வெளிநாட்டு அங்கே இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் டூரிசமாக வந்துட்டு இருந்தாங்க, அதுதான் அவங்களுடைய பிளட் லைனாகவே இருந்துச்சு. அதுக்கும் இப்போ வழிவகுப்பு இல்லை. எகெயின் அங்கே ஒரு கோபம் ஏற்படுகிறது. அந்த கோபத்தின் நடுவில் இந்த எபோலா வைரஸினுடைய அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு போக முடியாமல் நிறைய பேர் செத்து விழுகிறாங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரும் கோபத்துடனும் கவலையுடனும் பசியுடனும் ஏதோ ஒரு நோயுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க, ஒரு யுத்தம், ஒரு வார் மற்றும் ஒரு டிசீஸ், இது இரண்டும் மிக்ஸான நிலைமையில தான் இப்போ காங்கோ மக்கள் இருக்காங்க. அந்த மனநிலைமையை நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் போனால் செத்துருவோம், உள்ள ஒரு நோய் வந்துருச்சு, அதை காப்பாற்றுறதுக்கு வெளியிலேருந்து எந்த உதவியும் வரமாட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் சில நாடுகள் சீக்கிரமாக காங்கோவை காப்பாற்றுவதற்கு இந்த உதவிகளை செய்யுங்க, அந்த உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பல உதவிகளை கொண்டு வந்தாலும் அதை தடுப்பதற்கும் அதை தட்டி பறிப்பதற்கும் ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது. இந்த கூட்டத்துக்கு என்ன தேவை அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் செத்தாலும் பரவாயில்லை, அங்கே இருக்கக்கூடிய தங்கம் எனக்கு வேணும், அங்கே இருக்கக்கூடிய கோபால்ட் என்னுடைய பேட்டரிக்கெலாம் வேணும், அங்கே இருக்கக்கூடிய கோல்டன் எனக்கு வேணும் இப்படின்னு சொல்லி கனிம வளம் மட்டும்தான் அவங்களுடைய முக்கியமான விஷயமா இருக்குது, பணம் மட்டும்தான் அவங்களுடைய பார்வையாக இருக்கே தவிர அங்கே இருக்கக்கூடிய மக்களை எறும்பாவோ ஒரு புல் பூச்சா கூட பார்க்க மாட்டேங்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. காங்கோவினுடைய இந்த நிலைமைக்கு யார் யார் காரணம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பட்டியல் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மேற்குலக நாடுகளை பற்றி நம்ம நினச்சிட்டு இருந்த இந்த பிம்பங்கள் எல்லாம் சுக்குநூறாக ஒட்டஞ்சிரும். அவங்களுடைய வரலாறுலாம் நம்ம தோண்டி பார்த்தோம்னா, புர்கினோ ஃபேஸோ பார்த்தபோது இவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அதை விட ரொம்ப கொடூரமாக இருக்கும். சொமாலி லேண்டை பற்றி நான் பேசியிருந்தேன், ஒரு வீடியோ 2 வீடியோ பேசியிருந்தேன்னு தோணுது பல வருஷத்துக்கு முன்னாடி. அதை விட ரொம்ப கொடுமையாக இருக்கும் இந்த டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய டிஆர்சியினுடைய வரலாறு. அந்தளவுக்கு வரலாறு இருக்குது. ஆனால் இப்போ அங்கே நடந்துட்டு இருக்கக்கூடியது நம்ம கண்ணு முன்னாடி நிறைய மனிதர்கள் இறக்கிறார்கள் அப்படிங்கிற இந்த உண்மை தான். எபோலா வைரஸ் பார்க்கலாம் என்ன செய்ய போகிறது அப்படின்னு சொல்லி. அதை விட எல்னினோ சூப்பர் எல்னினோவாக மாறிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்னினோனா என்ன, சூப்பர் எல்னினோனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் எல்னினோ தமிழ் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே வீடியோ வரும். பார்க்காத டிபி டியூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. காங்கோக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான மேலும் டீட்டெயில்ஸை தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.